சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப்பை குறித்து இன்னும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேக ஆவிக்குரிய வார்த்தைகள், பாடல்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு நல்ல ஆலோசனை வார்த்தைகளை தேவன் இந்த நாளிலே வைக்க சொல்கிறார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் தொலைக்காட்சியில் பேசுறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போவும் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தொலைக்காட்சி ஸ்லாட் முடிந்தால் ஒரு நாளைக்கு 1-2 குடும்பங்களாவது கசப்பான அனுபவங்களோடு, பிரிந்து கிடக்கிற அனுபவங்களோடு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. அது என் மனதில் மிகுந்த விஷயத்துக்குரிய ஒரு காரியமாகப்பட்டது. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இதை சொல்லலாமா அப்படின்னு. குறிப்பாக இந்த மாசத்துல பூராமே ஏசாயா 9:6 பேசுவாங்க நிறைய பேர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த அந்த வசனத்தை கூட கொஞ்சம் லேசாக வாசிங்க, அடுத்து நம்ம போயிடலாம். அப்படியே ஏசாயா 9:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், இருந்தாலும் கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தா. இருந்தாலும் அவர் எனக்கு கொடுத்த ஈவின்படி, இரக்கத்தின்படி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆலோசனை கர்த்தாவாக, நித்திய பிதாவாக, வல்லமையின் தேவனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா நம்ம கிட்ட சமாதானமும் இல்லை, உரிய ஆலோசனைகளும் நம்ம என்ன செய்யல, நடக்கல. இதை பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். சரி, இதை சரியா நாம திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஒரு 3 காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கிருபை கொடுத்தார், இரக்கம் கொடுத்தார், தயவு கொடுத்தார். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம். ரொம்ப ஒரு அருமையான வசனம். இதை ஆரம்பிக்கும் போதே ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே என்று ஆரம்பிக்கும். அப்போ உடனே சகோதரிமார்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சகோதரர் என்றாலே சகோதரிகள் அடக்கம்னா வேற அடக்கத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. இப்போ 4ஆம் கிளாஸ் பிள்ளை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா என்னால் பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா. மோசேன்னு அன்னைக்கு ஒரு மோசே தாத்தாக்கு பேர் வச்சாங்க, உங்களுக்கு மோசேன்னு பேர் வச்சாங்க. உங்கள் முகரக்கட்ட மோசே மாதிரி இல்லையேண்ணா. அவள் புஸ்தகத்தை பார்த்துட்டு அந்த மோசே மாதிரி நான் இருப்பேன்னு நினச்சி சொல்கிறான். அல்லேலூயா, தோத்துறோம். ஆரம்பிக்கும் போதே சகோதரர்களுக்குன்னு சொல்லும் போது சரி நமக்கு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. முதலாவது தேவன் ஆணை படைத்தார். ஆணை படைச்சிட்டு அப்படியே விட்டுறல,
அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி ஒரு அழகான லைஃப் பார்ட்னரை கொடுத்தார். அவங்க தான் பெண்கள். விலகின பாண்டவன் சொல்லிக்கலாம், சண்டை போடுற பாத்திரம்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது இப்படியாகவே அழகாக ஆரம்பிக்கிறார். ஆகையாக என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிப்பதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதுக்கு காரணம் இந்த 3 காரியம் நிச்சயமா இருக்கு. கணவன் மனைவி சொல்றத கவனிக்கிறது இல்ல, அக்கம் பக்கத்தில் சொல்றதை தான் கவனிக்கிறது. சரி, கணவன் மனைவி சொல்றதை கவனிக்கிறது இல்ல, ஆண்டவர் சொன்னதையாவது கவனிக்கிறீங்களா? சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் என் உலக சம்பத்தை எல்லாவற்றையும் இவள் ஒருத்திக்கே இவர் ஒருத்தருக்கே நான் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்றது கிடையாது, வேற யாராவது சத்தத்தை எல்லாம் கேட்டுறது. பொண்டாட்டி வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிடாத, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போயிடுவா, அந்த சத்தத்தை தான் கவனிப்போம். ஆனால் நம்ம வாக்கு கொடுத்தது எப்படி? என் உலக சம்பத்து எல்லாவற்றையும் சொல்லுங்க ஐயா, உன்னோடு நான் என்ன செய்கிறேன்? பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பகிர முடியல, என்ன மறந்து போச்சு. அப்படி சொல்லணும். தோத்துறோம். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லுது கேட்பதற்கு தீவிரம். ஆண்டவர் நல்ல காரியங்களை, நல்ல விசேஷமான எத்தனையோ விஷயங்களை படைத்தவர். பிசாசையும் உண்டாக்கி அவங்க கையிலையும் கொஞ்சம் வல்லமையை கொடுத்து போய் உலாவிடான்னு விட்டார் பூமியில. அதனாலதான் நம்ம பாடும்போது பாட முடியும், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த எந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. எங்க நீங்குதுன்னு தெரியல. பிசாசின் சத்தமும் இந்த உலகத்துல கேட்கும். டெய்லி கோயிலுக்கு போறியா? டெய்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்குறியா? புருஷன் சொல்ற எல்லாத்தையும் கேட்குறியா? பொண்டாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்குறியா? அப்படித்தானே? ஆனா நம்ம என்ன செய்யணும்? கடவுள் முன்னிலையிலே வாக்கு கொடுத்த, கடவுளுடைய வேதம் நமக்கு கற்பித்து கொடுத்த ஏதோ அதை மாத்திரம், நல்ல விஷயங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? கேட்பதற்கு தீவிரப்படணும். சில பேர் இருக்காங்க, யார் சொன்னாலும் கேட்டுக்குருவான். பார்த்துருக்கீங்களா? யார் சொன்னாலும் கேட்டுக்குருவான். சுய புத்திங்கிறதே இருக்காது. இப்படி கேஸ் மதுரையில் நிறைய அலையுது, நிறைய அலையுது. ஊருக்கு 2 இருக்கா? இருக்கும். அல்லேலூயா. கேட்பதற்கு தீவிரம். எந்த விஷயத்தையும் கவனிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒரு ஊருக்கு போறீங்க, 2 பக்கம் வழி இருந்தாலும் எந்த வழி ஷார்ட் ரூட்டு, எந்த வழி பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம்ல, கேட்கணும். கேட்டாதான் போக முடியும். 2 வழியிலையும் போவேன், அங்கிட்டும் போவேன் இங்கிட்டும் போவேன் அப்படின்னா ஊருக்கு போய் சேர முடியுமா? சேர முடியாது. நல்ல விஷயங்களை கேட்கணும். கெட்ட விஷயங்கள் நிறைய கொண்டு வருவான் சத்ரு, நிறைய கொண்டு வருவான், நிறைய கேட்க வைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம புறந்தள்ளணும். இன்னைக்கு அப்படி நிறைய புறந்தள்ளாதனால தான் நிறைய திருமணங்கள் சோர்வில் போயிட்டு இருக்கு, பிரிவில் போயிட்டு இருக்கு, அழிவில் போயிட்டு இருக்கு. எல்லாம் வாழ சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. புளிக்குழம்பு ரசம் வைக்கிற வரைக்கும் ஆத்தா சொல்றதான் கேட்கணும். இங்க வந்து எந்த முயற்சியும் கிடையாது. புருஷங்கார விரும்புறதை கேட்டு சாப்பிட முடியாது, மாமியாகாரி சொல்றதை கேட்டு தான் சாப்பிட முடியும். கேட்பதற்கு தீவிரம். பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, சத்தியம் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. சக விசுவாசி சொல்வா, இவர் இவ்வளவுலா பேசுறாரு, ஒரு காலத்துல இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எந்த சத்தம் நம்ம கிட்ட நிக்குது? இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, அந்த பிரியத்தை நீங்க கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளணும்னா நல்ல காரியங்களை கேட்பதற்கு தீவிரப்படணும். இப்ப எனக்கு கண்ணு தெரியாது, நான் பைபிளை படிக்கிறேன். பைபிளை படிக்கும்போது சில பிரசங்கிக்க கூடாத சில காரியங்கள் இருக்கும்.
லேவியராகமத்தில் பல காரியங்கள் போட்டிருக்கு. இது எங்க பிரசங்கிக்கணும்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பிரசங்கிக்கலாம், தப்பு இல்லை, அப்படித்தானையா? இதை உட்காந்து நான் பப்ளிக்ல நீங்க பார்க்குற யூடியூப்ல அவன் கூட இவன் போனதுக்கு இது, இவன் கூட அவன் கூட போனதுக்கு இது, பேசுறதுக்கு நல்லா பேசினாரு, கொஞ்ச நேரம் காமெடி அடிக்கிற மாதிரி போயிடும். ஆனால் சத்தியம் என்ன செய்யாது, போய் சேராது. கேட்டுதான் பிரசங்கிக்கிற நான் கவனமாக பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. இதே போல நீங்க கேட்கிறவங்களும் பாஸ்டர்மாரா இருந்தாலும் சரி, புருஷமாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே பேசினாலும் எல்லா விஷயத்தையும் கேட்டப்படாது. எல்லா விஷயத்தையும் கேட்டப்படாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் கவனம் இல்லை. கேட்பதற்கு தீவிரப்படாம கவனிச்சு கேட்காம பிரச்சனைகள் உருவாகுது. அதனால என்ன நடக்குது, அது பேசுகிறதற்கு பொறுமை இல்லாமல் போயிருது. பேச்சினால இன்னைக்கு பிரிந்த குடும்பம் நிறைய இருக்கு. ஆனா இயேசு சாமி ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? மொழிகளிலே சிறந்த மொழி எதுனா மௌன மொழின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல திறமைசாலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப குறைவா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வாய் நிறைய கூடுதலா இருக்கும். எந்த காரியம் இருக்கு எல்லாமே தெரியுமா கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். எல்லாமே தெரியுமா, ஆனா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டான். நிறைய இருக்கு இந்த மாதிரி கேஸ். ஆனா சைலண்டா இருப்பாங்க. பேசுனா சரி பதே, சரி பாஸ்டர், அப்படியே அமைதியா இருப்பாங்க. இப்ப கூட ஒரு சிலருக்கு ஞாபகம் வரும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தாளந்துகளை கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்திருப்பார். ஆமென், தோத்திரம். பேசுகிறதற்கு பொறுமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டேன். இருக்கிறதுலே அந்த செய்தி தான் கொஞ்சம் எங்கள் யூடியூப்ல அதிகமாக பார்த்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாவும் நெருப்பு தான். உடனே தட்டி பாருங்க, தெரியும். அந்த செய்தியை தான் நிறைய பேர் பகிர்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. பகிர்றீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம். நம்ம எப்படி பேசுகிறோம்? பேச்சு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? கையும் களவுமா ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து போட்டாங்க. போட்டு அழகா சொன்னா ஒரு வார்த்தையை, என்னையா நீர் வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கீரு. இது நம்ம ஊர்ல சொல்றதோ? சரி, இவள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, இவள் குற்றத்துக்கான முகாந்திரமும் இருக்கு, என்ன சொல்லுகிறீர்? அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்படி அழகா குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை. அதனாலதான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாடிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே பாடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை அமைதியா சொன்னார். ஒரே ஒரு காரியம் ரொம்ப அழகா சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் போய் முதல் கல்லை எரிய கடவுள். ஒரு வயல நிக்கல, போடிப்பிட்டான். ஏன் கடைசியில பிலாத்து காய்பா கிட்ட அனுப்புற, அண்ணா கிட்ட அனுப்புற, அப்படி இப்படின்னு அழைச்சு அரசடிப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கேயாவது நான் கூப்பிட்டு நினைச்சு வச்சுக்க, ஒரு பயம் நிக்க மாட்டீங்க சொன்னாரா? நீ யூதருக்கு ராஜாவா? நான் சொல்லுகிறபடி அல்ல, நீ சொல்லுகிறபடி. அமைதியாய் மௌன மொழியில பேசினார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பொறுமை இல்லாத பேசினாலே கணவனை பிரிந்து வாழ்கிறீர்கள், மனைவியை பிரிந்து வாழ்கிறீர்கள், பிள்ளைகளை பிரிந்து வாழ்கிறீர்கள். இந்த செய்தியை ஒருவேளை திருமணம் முடிக்கக்கூடியவங்க கேட்பீங்க. உங்க வாழ்க்கையில இந்த காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். பேசுகிறதற்கு பொறுமை கண்டிப்பா வேணும். ஆபிரகாம் இடத்துல வந்து தூதர்கள் தரிசனமாகி பேசிட்டு இருக்கிறாங்க. பின்பு ஒரு நாள் நானு வருவேன், வரும்போது உன் மனைவியாகிய சாராய் உன் குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். உள்ள இருந்து பேசுறதுக்கு பொறுமை இல்லை, கேட்கறதுக்கு தீவிரப்படலை. வந்திருக்கிறது யாருங்கிறது விளங்கல அவளுக்கு. அப்படித்தானே ஐயா சொல்லிட்டான். எனக்கு உம்பூட்டு வயசாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஐயா ஐயா நான் சொல்லலைங்க. அல்லேலூயா. அதனாலதான் கொஞ்சம் ஆகார இடையில கொடுத்து ஒரு ஆட்டை ஆட்டி ஆண்டவர் எடுத்தாரு. தெரியுமா உங்களுக்கு? படிங்க வேதத்தை உட்கார்ந்து. அல்லேலூயா. பேசுகிறதற்கு பொறுமை.
ரொம்ப அவசியம். ஒரு காலத்தில் என்கிட்ட இந்த குறைவு நிறைய இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. என்னைக்கு இந்த சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சனோ, சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சனோ, சத்தியத்தை முழுமையா ருசிக்க ஆரம்பிச்சனோ, கேட்பதற்கு தீவிரப்பட்டனோ, அன்னைக்கே ஓரளவுக்கு பொறுமை வந்துருச்சு. இன்னும் பொறுமை வரணும். இந்த பொறுமையை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா இதே யாக்கோபு புஸ்தகத்துல ஒரு குட் கேரக்டரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி நம்ம இந்த பக்கம் வருவோம், அதை எடுங்களேன் கொஞ்சம். 5வது அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 5 யாக்கோபு 5:7 நல்லா இருக்கும் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் பொறுமை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருக்கிறான். விதைச்சிட்டாங்கிறதுக்காக யாரையாவது பார்த்து ஒரு 100 மில்லியன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் தர்றேன்ப்பா, கொஞ்சம் மழையை போட்டு விடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொறுமையா பின்மாரிக்கும் முன்மாரிக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சரி, 9வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப நேரம் இல்லை, 9வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அடுத்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தங்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? அவன் பேசுனது எப்படிங்க நான் பேசாம இருக்க முடியும்? அவ பேசின பேச்சுக்கு நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? கேட்கலாம். பாருங்க, ஸ்டேவான் கொலை பண்ண போதும் கூட என்னங்க சொன்னா? ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கன்னத்துல ஓங்கி அறையும் போது பொறுமையா இருந்தாரு. தெரியுமா உங்களுக்கு? பொறுமை. தீர்க்கதரிசிகள்னு எத்தனையோ பேர், நமக்கு தெரிஞ்ச உலகத்தில் எத்தனையோ பேர், வில்லியம் கிராகஸை போல எவ்வளோ பேர் பொறுமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை சொல்லலாம். பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா மதர் தெரசா அம்மையாரை சொல்லுவாங்க. தெரியும் உங்களுக்கெல்லாம். பட்டணங்களில் வீதிகளில் போய் கையை நீட்டினதும் அவங்க துப்பினதும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திருஷ்டாந்தங்கள் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அவ என்ன பேசினா நான் அவளை விட குறைஞ்சாலா, அவர் என்ன பேசிட்டாருன்னா அவரை விட நான் குறைஞ்சாலா, பதில் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். தொடர்ந்து வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை என்ன சொல்லுது வேதம்? இப்படி நீங்க பேசுறதற்கு பொறுமையா இருக்கும்போது, பொறுமையா பேசும்போது உங்களை பாக்கியவான் என்று சொல்லுதான். அப்படிதானே போட்டிருக்கு? இல்ல நான் தப்பா சொல்லிட்டேனா? பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆமென், தோத்திரம். அடுத்ததா ஒரு காரியத்தை சொல்றாங்க, வாசிங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனுடைய செயலின் முடிவு கண்டிருக்கிறோம். என்ன சொன்னா தெரியுமாங்க யோபு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். பொறுமையா காத்திருந்தான். மனைவி பேசும்போது பொறுமையை காத்துக்கொண்டான். நண்பர்கள் பேசும்போது பொறுமையை காத்துக்கொண்டான். அதை கூட 42:7 நீங்க வாசிச்சு பாருங்க. யோபு 42:7 ரொம்ப அழகா போட்டிருக்கோம். ஆண்டவரே சாட்சி கொடுப்பாரு, நீ என் தாசனாகிய யோபுவை போல பொறுமையா பேசலடான்றுவாரு, நிதானமா பேசலடான்வாரு. நிறைய பேர்கிட்ட இந்த காரியம் இருக்கு. கோர்ட்டுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா, திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் வக்கீல்களும் மக்களும் பார்த்தா எப்பா எவ்வளோ கூட்டம். காரணம் என்னன்னா பொறுமை இல்லை, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தீவிரப்படலை. ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைனா உடனே ரிப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுறணும். அதுக்கு என்ன முகாந்திரம், என்ன பிரச்சனை, என்ன காரியம் நடந்துச்சு, என்ன ஆகும், இல்லை இதை திருப்பி நம்ம பதில் செஞ்சுட்டா அது என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் விசாரிக்கணும். அப்படி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா பாக்கியவான் வேதம் சொல்லுது. ஒரு பெண்ணு பிள்ளையே செத்து போச்சுங்க,
உடனே பொறுமையா தூக்கிட்டு ஓடினான். ஊழியக்காரன்ட்ட பொறுமையா தூக்கிட்டு ஓடினான். கர்த்தர் அழகா அந்த குழந்தைய மீட்டு கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? பொறுமையா இருக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். சில கேஸ் இருக்கு, எதுல பார்த்தாலும் அவசரம், எதுல பார்த்தாலும் அவசரம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் பொறுமை இல்லாதனால நம்ம இழந்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு தீவிரப்படுறது இல்லை. எல்லாரும் சொல்லையும் கேட்டான். சில காரியங்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிவது நல்லது. ஆனா அதே சமயத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கற்றலில் கேட்டல் என்னது நன்று, அப்படித்தானையா? கேட்கறதா நல்ல விஷயம், கேட்கணும். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும். அது நல்ல விஷயமா கேட்கணும். இதே பைபிள்ல தான் இன்னொரு வார்த்தையும் போடப்பட்டிருக்கு, கேட்கக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடாத விண்ணப்பங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட். சரி, அது அப்புறம் இருக்கட்டும். பொறுமை, செயலின் முடிவை கண்டிருக்கிறீங்களே, நமக்கெல்லாம் தெரியும். பொறுமையா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள் வருதா, ஒரு பெரியவங்களை பார்த்து நல்ல ஆலோசனை கேளுங்க. நல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கேளுங்க. நல்ல படிச்சவங்களை கொஞ்சம் கேளுங்க. நல்ல ஊழியக்காரங்களை அணுகி ஒரு கவுன்சிலிங் போங்க. உடனே இதுக்கு முடிவு, அவளை விட நான் என்ன, அவரை விட நான் என்ன, நானா சும்மாவா கட்டினேன், மண்டபத்துக்கே 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், அப்படித்தானையா? போட்டோ எடுக்கிறதுக்கே 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், ஏன் செலவழிச்சேன் நான் கேட்டேன். அல்லேலூயா. பேசுகிறதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பேச்சை பத்தி நீதிமொழிகள்ல நிறைய சொல்லியிருக்கு. 1-2 வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் இந்த வசனம்லாம். படிங்க, வீட்டில் உட்காந்து படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பிரயாசப்படுங்க. அந்த வார்த்தையை உள்ள வாங்குறதுக்கு பிரயாசப்படுங்க. ஏதோ சபையில் கேட்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நிறைய பேர் பேசுற ஆள்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, பாக்கெட்ல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா பிரயாசப்பட மாட்டான், காரியத்தை சிந்திக்க மாட்டான், கத்துற இடத்துல கேட்க மாட்டான். சும்மா வாய் லபடபா 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 லபடபா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அதிக பிரயாசத்திலும் பிரயோஜனம் இருக்கு. அதிக பிரயாசப்படணும். எல்லா காரியத்தை, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். ஆனா அதிகமான வாயை யூஸ் பண்ணீங்கன்னா வறுமை தான் வரும். ஒரு நண்பர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், ஏன் வேலை போயிடுச்சு, நல்லா தானே வேலை செய்வேன் அப்படின்னு. வேலையெல்லாம் நல்லா தாங்க செய்வேன், வாய் ஜாஸ்தி, அப்பப்போ கழட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கேஸ் உங்க ஊர்ல இருக்கும். வேலையெல்லாம் நல்லா தாங்க செய்வேன், வாய் ஜாஸ்தி, கழட்டி விட்டுருவாங்க. வாயினால வறுமை வரும், தரித்திரம் வரும். நிறைய தாய்மார்கள் என்கிட்ட அழுவாங்க, பிரதர் போற இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் பிரதர், என் பிள்ளை பட்னியா கிடக்கு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. சில ஆண்கள் உண்டு, பிரதர் எங்க நான் எப்ப வெளியே போவேன்னு இருக்கா பிரதர், எங்கிட்டாவது பக்கத்து வீட்டில் வாயை கொடுத்து வம்பு வளர்த்துறா பிரதர், ஒரே சண்டையா இருக்கு, வீடு வீடா தூக்கிட்டு பாத்திரம் தள்ளிக்கிட்டு ஓடுறேன் பிரதர். 2 சைடு இருக்கு. உடனே நமக்கு இல்லப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு வீடு மாறிக்கிட்டே போனா என்ன வரும்? வறுமை வரும். இருக்கிற இடத்துல வாயை குறைச்சு நல்ல விஷயங்களை கேட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தா, சைலண்டா இருந்தா, கர்த்தர் நிச்சயமா எப்படி வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கின்னு பாடுறோம்ல, அந்த வார்த்தை பொய் கிடையாது. நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். முருதேக்காயை பத்தி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் படபடான்னு பேசக்கூடிய ஆளு. பேதுருவை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், படபடான்னு பேசக்கூடிய ஆளு. அவருக்கு பேரே நம்ம என்ன வச்சிருவோம் பிரதர்? பேதுருக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? முந்திரி கொட்டை. சொல்லுங்க. பொறுமையா பேசுறது இன்னைக்கு இல்ல, பொறுமையா பேசுறது இல்ல. வறுமை வருது, பிரச்சனை வருது. காரணம் என்னன்னா பொறுமை இல்ல பேச்சுல. ஒரு தவறு நடக்கும்போது நான் சத்தம் போடுவேன், உண்மையாவே இல்லை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த காரியத்துல ஆண்டவரிடத்துல ஒப்புரவாவேன். ஐயா சில காரியங்கள்லாம் தெரியாம பேசினா என்ன பண்ணீங்கன்னு.
அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இன்னைக்கு அப்படி கேட்கறதும் இல்லை. இந்த ஈகோன்னு ஒன்று இருக்கு, அது நிறைய இடத்துல தலை தூக்கும். அவன் பேசுனா நம்ம எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? அவன் பேசுனா நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனை விட நம்ம எந்த விதத்தில் குறைஞ்ச ஆளு? இப்படிதான் போயிட்டே இருக்கு காலங்கள். கடைசியில் என்ன ஆகும்? சத்துரு பிரிவினை ஆவியை குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிருவான்? கொண்டு வந்து போட்டுருவான். ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேர் வீட்டில் வறுமை. கர்த்தர் உணர்த்ததுனால சொல்றேன், இதற்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் காரணம். அவை எல்லாவற்றையும் குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன், முயற்சி பண்ண போறேன், கர்த்தரிடத்துல ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. என்னோடு சேர்ந்து ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டால் எதையும் சரிப்படுத்த அவரால் முடியும். ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கின தேவன். இப்போவும் நீங்க கேட்கும்போது தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம பாடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இப்போ கொடுத்த ஆண்டவரே, நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம், நீர்தான் ஜீவன், நீர்தான் ஒளி. ஆகையினால நீர் எனக்கு நல்ல விஷயங்களை கேட்க கத்துக் கொடுங்க. பொறுமையா பேசுறதற்கு ஞானத்தின் ஆவியை கொடுங்க. எங்க அப்பா திட்டினா, எங்க அம்மா திட்டினா, என் மனைவி திட்டினா, என் கணவன் திட்டினா, ஒருவேளை ஊழியக்காரங்க கண்டிச்ச உபதேசம் பண்ணுனா, ஒருவேளை ஆசிரியர் கண்டிச்ச உபதேசம் பண்ணுனா, நான் பொறுமையா இருக்க, கோவிக்காம இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, இப்பொழுதும் ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கிறதன்படி ஆலோசனை கர்த்தராய் நீர் இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து கேட்பதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோவிப்பதற்கு தாமதம், குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் தேவை என்று கற்றுக் கொடுக்க சொன்னீர். உடைய சமூகத்தில் எடுத்து வந்ததை உடைய பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறேன். இது சத்துரு எந்த விதத்திலும் பொறுக்கி கொண்டு போய்விடாமல் விளைய செய்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர். அப்படியே நீர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களினால் குடும்பத்தில் வந்திருக்கும். எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர் என்று இன்றைக்கு என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபித்த அத்தனை குடும்பத்தின் மேல் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இறங்கி வழிநடத்த வேண்டும் என்று, உதவி செய்ய வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, தொடர்ந்து இந்த ஊழியங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்வதற்கு மனதார என்னோடு சேர்ந்து உழைக்கிற ஒவ்வொரு சகோதரமார்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு ஒரு கனத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஊழியத்திற்கு பொருள் உதவிகளை செய்கிற, காணிக்கைகளால் தாங்குகிற, ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்த அத்தனை குடும்பத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர்கள் மடியிலே நீ திரும்ப போட வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், எங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே விடுதலையாக்கும், நீரே நடத்தும். தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்த எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.